ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்ற ஒரு எச்சரிப்பான வார்த்தையை ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது எபேசு சபைக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய திருச்சபையோடு கர்த்தர் பேசுகிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சபை என்றால் வெளிச்சம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி என்றால் வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சம் இல்லை என்றால் அவர்கள் விசுவாசி அல்ல. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இருளுக்குரியவைகள் எல்லாவற்றையும் நாம் கலைந்து போட வேண்டும் என்று வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நம்முடைய மனம் திரும்புதல் சரியாக இருந்தால் தான் நம்முடைய விளக்கு எரிகிறதா இருக்கும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்தில் அநேகர் கலிகூற மனதாய் இருந்தார்கள். நீங்க வெளிச்சமா இருந்தால் தான் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஒரு குடும்ப தலைவன் வெளிச்சமா இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம். ஒரு குடும்ப தலைவி வெளிச்சமா இருந்தால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சமா இருந்தால் தான் சபைக்கு ஒரு பெரிய எழுப்புதல். சபை எழுப்புதலாக இருந்தால் தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயர்வான். கோன் உயர்ந்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? உயர்வார்கள். அப்போ வரப்பு உயரணும். அதுதான் ஒன்று. வெளிச்சத்திலிருந்து தான் எல்லாமே. நம்முடைய மனம் திரும்புதல் சரியா இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனம் திரும்புதல் சரியா இல்லைன்னா நீ இருண்டு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த குத்துவிளக்கு என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அது பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 25:31 சகரியா 4:2 வாசிக்கும் போது குத்துவிளக்கு பசும்பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேவுக்கு திட்டமாய் சொல்லியிருந்தார். அது 24 மணி நேரமும் ஆசரிப்பு கூடாரத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் எப்பொழுது வெளிச்சம் கொடுப்பது அந்த குத்துவிளக்கு தான். அந்த குத்துவிளக்கு ராத்திரியும் பகலும் எரிந்த நிலையிலே இருக்க வேண்டும். அது அணைந்து போகவே கூடாது. அதுபோலதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இரவும் பகலும் கர்த்தருக்காய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நிறைய இடத்துல இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷர்கள் என்று ஆவிக்குரிய காரியத்தை சொல்லும்போது இரவும் பகலும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வெளிச்சம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்து அணைந்து போகிறதல்ல, ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே சோத்திரிக்கிறோம். இரவும் பகலும் எரியணும்னா அந்த குத்து விளக்கு இரும்பினாலே அல்லது வெண்கலத்தினாலேயோ அல்லது வேறு உலோகத்தினாலும் செய்யப்படக்கூடாது. அது பசும்பொன்னினால் முற்றிலும் செய்யப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பனிமுட்டு மட்டும்தான் முற்றிலும் பசும்பொன்னா இருந்தது. ஒன்று கேருபின், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அதுதான் முழுமையான தங்கம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு. குத்துவிளக்கில் ஒன்றும் கலப்படமே இருக்கக்கூடாது. அது முற்றிலும் பசும்பொன்னா இருக்க வேண்டும். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கை கலப்படமான ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைன்னா தேவ பிள்ளை தான், கலப்படமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பசும்பொன் எதற்கு ஒப்பனையாக புதிய ஏற்பாடு சொல்லுகிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பசும்பொன் என்று சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் அது விசுவாசத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் சோத்திர கலப்படம் இல்லாமல்
தேவனை மாத்திரமே நம்பி ஜீவிக்கிற ஒரு பசும்பொன்னுக்குரிய விசுவாசத்தோடு கூட இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்களும் எரிகிறவளா இருக்கணும்னா சோதரா அந்த விசுவாசம் தான் பசும்பொன். பைபிள் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், ஆனால் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். அவ பொன்னை விட அதிக விலையேற பெற்றது விசுவாசம். பொண்ணுக்கு கூட சோதரை இப்போ சொல்கிறாங்க, ஒரு கிராம் இவ்வளோ போகுது அவ்வளோ போதுன்னு அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விசுவாசத்துக்கு நிர்ணயமே இல்லை, அதற்கு விலையே இல்லை. அது விலையேற பெற்ற விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்கணும். ஆரம்ப காலத்தில் விசுவாசத்தில் நல்லா வளர்ந்து வருவாங்க, அப்புறம் போக 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 முன்னே இருந்த மாதிரிலாம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா யோவான் 14:12 சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப இயேசுவை போல ஒருவன் கிரியை செய்ய வேண்டுமானால் அவன் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அது மாத்திரமல்ல இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளே செய்வான். அப்போ இந்த பொன் விசுவாசம் ஏன் ரொம்ப விளையாட பெற்றதுன்னா, இந்த விசுவாசம் தான் இயேசு கிரியை நடப்பித்தது போல நம்மை கிரியை நடப்பிக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் எதையெல்லாம் செய்தாரோ அதை தேவனை விசுவாசிக்கிறவனை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு. அப்ப சாத்தானை நீ எதிர்த்து நிற்க வேண்டுமானால், உன் எதிர்ப்பை பார்த்து சாத்தான் ஓட வேண்டுமானால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் யாரை எதிர்த்து நிற்க முடியாது, சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும், பதட்டம் வந்துடும். அப்போ பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், நடுக்கம் இல்லாமல் சாத்தானை நீங்கள் எதிர்க்க வேண்டுமானால் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க? விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஒரு பேய்க்கு முன்னாடி நின்னா அந்த பேய் உங்களை அசிங்கப்படுத்திடும், சோத்தரிக்கிறோம். ஆகவே உங்கள் விசுவாசம் ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுகிறது, போ பிசாசே அப்படின்னு வாயில போ பிசாசேன்னு நீ சொல்லிட்டு உள்ள விசுவாசத்தில் உறுதி இல்லைன்னா சாத்தானுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உள்ளுக்குள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நீங்கள் எதிர்க்கும் போது தான் சாத்தான் ஓடி போவான். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யோவான் 14:1 சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக சொல்லிட்டு அதுக்கு ரெமிடி பைபிள் சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டுமானால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை நீக்குவது நீங்கள் தேவனிடத்தில் வைக்கும் விசுவாசத்தை வைத்து தான் இருக்கிறது. தேவனிடத்தில் ஒரு விசுவாசம் வைக்காவிட்டால் அவருடைய இருதயம் என்ன செய்து கொண்டே இருக்கும்? கலங்கி கொண்டே இருக்கு. என்ன செய்வ போறேன்னு தெரியல, குடும்பத்தை குறித்த கலக்கம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம், வாழ்க்கை குறித்த கலக்கம் உங்களை கலக்கிக்கிட்டே இருக்கும். பயமும் பதட்டமும் உண்டாகும். கலங்காமல் இருக்க வேண்டுமானால் தேவன் மேல் விசுவாசம். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. சவுல் பயப்படுறான், அப்புனேர் பயப்படுறான், இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா இராணுவ தலைவர்கள் சோத்திரிக்கிறோம், அவன் கண்டமேனிக்கு திட்டுறான் கோலியாத்து. ஆனால் ஒருத்தவனுக்கு ரோசமும் இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை. அவன் சொல்ற திட்டெல்லாம் வாங்கிட்டு நிற்கிறாங்க. யாரும் அவனை எதிர்க்க முடியல, எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தாவீதுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததுனாலே அவன் சொன்னான், இந்த கோலியாத்து நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆமென். அவன் முழு இஸ்ரவேலுக்கு உரத்த சத்தமிட்டு சொன்னான், இவ்வளோ பெரிய மாம்ச மலையை போல கோலியாத்து இருக்கிறானே, இவனை நாம் எப்படி எதிர்ப்பதென்று இவனுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் அவனை நம் கையில் ஒப்பு கொடுப்பார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த விசுவாசம் தான் கலக்கத்தை உங்களை விட்டு என்ன செய்து விடுகிறது? நீங்க 1000 பிரச்சனை குடும்பத்தில் வரத்தான் செய்யுது, நிறைய தேவைகள் இருக்குது, மலை போல பிரச்சனை. அன்னைக்கு எழுத்தின்படி கோலியாத்து மாம்ச மலையா நின்ன மாதிரி
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை அப்படி சீற்றமாக எழும்பி நிற்குது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாச்சுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து அது ஒரு கோலியாத்து மாதிரி, நீ என்ன அட்ராசிட்டி பண்ணாலும், நீ என்ன பயமுறுத்தினாலும் என் இருதயம் கலங்கவே கலங்காது. ஏனென்றால் நாங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம். கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கையை தட்டினா இருதயத்தில் ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வராதான். தோத்திரம். தேவ சமூகத்தில் சின்ன பிள்ளை மாதிரி மாறிடணும். கையை தட்டுறதுல 2 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று, அது தேவனுக்கு மகிமை. இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் செத்து போகாமல் இருப்பீங்க. தோத்திரம். அல்லேலூயா. இதை நான் சொல்ல நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், அது சயின்ஸ் சொல்லுது. இப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது உங்கள் இருதயம் என்ன செய்யாது இருப்பதாக, கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 27:13 தாவீது சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் தான் உன்னை கெட்டு போகாம உன்னை வைக்குது. சோத்திரம். ஆண்டவரை மட்டும் நம்ம விசுவாசியாம இருந்திருப்போம்னா, நான் என்னைக்கோ கெட்டு போயிருப்பேன் பாஸ்டர்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டவரை நான் விசுவாசியாது இருந்திருப்பேன், ஆனால் நான் என்னைக்கோ கெட்டு போயிருப்பேன், பூமியில இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. கெட்டு போகாமல் நான் இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவரை விசுவாசிச்சதுனால தான் நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, விசுவாசம் பொன்னை பார்க்கில் அதிக விலையேற பெற்றது. பாருங்க, கடந்த சில வாரங்களாக நம்ம பைபிள் ஸ்டடியில் விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்படுகிறது என்ற தலைப்பில் உங்களோடு இதுவரை 5 குறிப்புகளை நான் பேசியிருக்கிறேன். இந்த விசுவாசம் எப்படி செயல்படுதுங்க? அதிகாரத்தோடு. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். அப்படியானால் விசுவாசம் அதிகாரம். விசுவாசத்தோடு, இந்த விசுவாசம் என்பது அதிகாரத்தோடு செயல்படக்கூடியது. அங்கதான் அந்த காட்ஸ் அத்தாரிட்டி ஆக்டிவேட் ஆகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் இல்லைன்னா சந்தேகத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், செய்வாரா செய்ய மாட்டாரா, வழவழ கொழ கொழ அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால் வார்த்தை அதிகாரமாக வரும். அல்லேலூயா. கலப்பு இல்லாம, சந்தேகம் இல்லாம தெளிவா வார்த்தை வரும். எப்போ? விசுவாசம் உள்ள இருக்கும் பொழுது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகாரத்தில் என்னென்ன அதிகாரம்னு சொல்லும் பொழுது, போன வாரத்துக்கு முந்தின வாரம் கட்டவிழ்க்கிற அதிகாரம், விசுவாசிக்கும் போது உங்கள் மூலமாய் கட்டவிழ்க்கிற அதிகார கிரியை செய்துன்னு சொல்லி, கட்டவிழ்க்கிற அதிகாரத்தினுடைய ஒரு குறிப்பை தான் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு அந்த குறிப்பை நான் தொடர விரும்புகிறேன். அதற்கு முன்னாக மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கு செவிகொடாமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போல ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம என்ன சொல்லுங்க? இது ஒரு விசுவாசிக்கு, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். சோத்திரிக்கிற லூசிங் அத்தாரிட்டி, பைண்டிங் அத்தாரிட்டி. சோத்திரம். கட்டுகிற அதிகாரம், கட்டவிழ்க்கிற அதிகாரம். இப்போ நம்ம கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, சோத்திரிக்கிறோம், அவைகள் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எல்லாரும் நீங்க சொல்லுங்க. நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சகல அதிகாரமும் எனக்கு உண்டு என்று இயேசு சொன்னார். மத்தேயு 28:18 சொன்னார், சகல அதிகாரமும் எனக்கு உண்டு. அந்த சகல அதிகாரத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று லூசிங் அத்தாரிட்டி, இன்னொன்று பைண்டிங் அத்தாரிட்டி. ஒன்று கட்டுகிற அதிகாரம், இன்னொன்று கட்டவிழ்க்கிற அதிகாரம். ஆண்டவர் ரெண்டு அதிகாரத்தையும் சபைக்கு தேவன் இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எனக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் நான் அவரை என்னுடைய அப்பாவாக, என்னுடைய பிதாவாக, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலே அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்துக்குள்ளே கட்டவிழ்க்கிற அதிகாரம் இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. இது விசுவாசத்தோடு செயல்படக்கூடியது. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டவிழ்க்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு சொன்னா அது பரலோகம் வரைக்கும் அது போகிறதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் நொறுங்குண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் என்ற வார்த்தையெல்லாம் அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்மேல் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு நம் மூலமாய் அநேகருக்கு விடுதலையை தருகிறார். ஆமென்னு சொல்லுங்க. நான் போன வாரத்தில் மனக்கண்களை திறக்கிற அதிகாரம்னு நான் பேசுறேன். இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு தேவ பிள்ளை சோதர விசுவாசத்தோடு கூட திறக்கிற கட்டவிழ்க்கிற இன்னொரு அதிகாரத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னோடு கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை என்ன செய்யும்? அறிவிக்கும். தாவீது சொல்லுகிறார், என் உதடுகளை திறந்தருளும். தாவீதுக்கு என்னாச்சு? ஏன் தாவீது என் உதடை திறக்கணும்னு சொல்றாரு? அப்ப உதடு அவருக்கு கட்டப்பட்டிருக்கு, வாய் கட்டப்பட்டிருக்கு. முன்னது போல தாவீதால பாட முடியல, ஆராதிக்க முடியல, அதை பற்றிய விருப்பம் அவருக்கு இல்லை. முன்னாடி நல்லா பாடினவர் தான், நல்லா வாய் திறந்து கர்த்தரை துதிச்சவர் தான், ஆராதிச்சவர் தான். ஆனா 51வது சங்கீதத்தில் என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, என் உதட திறந்தருளும்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை கலந்து கொள்ளும் விசுவாசிகள் மேல ஒரு சில நேரம் உதடுகளை திறக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியதா இருக்குது. சிலர் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, பாடல்களை பாட மாட்டாங்க, கைத்தட்ட மாட்டாங்க. தன்னுடைய உதடில் சோத்தரிக்கிறோம் ஃபெஃபிகாலை போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே இப்படியே இருக்கு. அவங்களுக்கு நாம் என்ன சொல்லி ஜபிக்க வேண்டியதாக? ஆண்டவரே, சோத்திரம் சொல்லாதபடி, பாட்டு பாடாதபடி, ஆராதிக்காதபடி அந்த உதட மூடி வச்சிருக்கிற எல்லா பொல்லாத கிரிகளை நிர்மூலமாக்குற அந்த உதடு கர்த்தருக்காக திறப்பதாக அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீ வாயை திறந்தாதான் உனக்கு ஆசீர்வாதமே. வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் அதை நன்மையால் நிரப்புவேன். நீ திறக்காத வரைக்கும் கர்த்தர் உனக்கு நன்மை தரவே முடியாது. உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில நீ வாயை திறக்காம எந்த நன்மையை நீ பெற முடியாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சோத்திருக்கிற வாயை திறக்கிறதே இல்லை. விசுவாசி நிறைய பேருடைய வாயை அடி மூடி வச்சிருப்பான், சோத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்கே தாவீது சொல்றார், ஆண்டவரே, என் உதடுகளை என்ன செய்யும்? திறந்தருளும். பாடுவதிலே முன்னணியில் நின்ற தாவீது. தாவீதுனுடைய அனுபவம் என்ன? பாடாம தாவீதால இருக்கவே முடியாது. கர்த்தரை காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை ஊருக்குள்ள கொண்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியம். அந்த பேசேஜ் வாசிச்சா, உடன்படிக்கை பெட்டி ஊருக்குள்ள கொண்டு வரும்போது 6 தப்படிக்கு ஒரு முறை, 6 தப்படிக்கு ஒரு முறை பலிகளை செலுத்தி செலுத்தி நடனமாடி நடனமாடி ஊருக்குள்ள கொண்டு வந்தாருன்னா எவ்வளவு கர்த்தரை தூச்சிருக்கிறார் பாருங்க. 6 தப்படி வந்துட்ட உடனே அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றிருக்கும், அங்கே பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராய்ச்சி. அப்புறம் 6 தப்படி வந்த உடனே அங்கே ஆராதித்து, இப்படியே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தவர் ஆராதிக்கிறதுல அவ்வளோ விருப்பம் உள்ளவர். ஆனால் இடையில அவர் வாய் அடைக்கப்பட்டு விட்டது. பாட்டு பாட முடியல, வாய் திறக்கல, சங்கீதம் வரல. காரணம் என்னன்னா,
தாவீதுக்குள் வந்த ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் அவன் வாயை கட்டி போட்டுருச்சு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் நீ பாடின ஆளு தான், துதிச்ச ஆளு தான், ஆராதிச்ச ஆளு தான். போகும்போது வரும்போதெல்லாம் உள்ள கத்தரை துதிச்சுட்டே இருக்கும், பாடிக்கிட்டே இருப்ப, துதிச்சுக்கிட்டே இருப்ப. உன்னால் பாடாமல் உன் வாய் சும்மாவே இருக்காது. ஆனால் இப்போ வாயில் பாட்டு இல்லை, துதி இல்லை, சோத்திரம் இல்லை, உன் உதடு கட்டப்பட்டு இருக்குது. காரணம், உனக்குள்ள இருக்கிற ரகசிய பாவம், உனக்குள்ள இருக்கிற ஒரு அக்கிரமம். தாவீதுக்குள்ளே இந்த 51ஆம் சங்கீதத்தில் அவன் ஒரு பாவத்தில் சிக்கிட்டான், அவன் ஒரு பாவ கரையில் அகப்பட்டுட்டான். ஆகவே அவன் உதடுகள் திறக்க முடியாமல் இருக்கு. ஆகவே அந்த சோதரன் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பிறகு அவன் பாடின சங்கீதம்னு 51ஆம் சங்கீதத்தினுடைய கொட்டேஷனில் நீங்கள் பார்க்கலாம். அவன் உணர்த்தப்பட்டு பாடும்போது சொல்கிறான், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் ஆண்டவரே, நான் பாடாமல் இருக்கிறேனே, துதிக்காமல் இருக்கிறேனே, ஆலயத்துக்கு வந்து சும்மாவே உட்காந்துட்டு சும்மாவே போகிறேனே, எனக்கு நல்லா இல்லை ஆண்டவரே, முன்பு போல என் உதடுகள் உமக்காக திறக்கட்டும் ஆண்டவரே, உமக்காக பாடட்டும் ஆண்டவரே, மகிமைப்படுத்தட்டும் என்றான். காரணம், ஏன் தாவீதால திறக்க முடியலன்னா, பாவம் அவன் உதடுகளையும் வாயை என்ன செஞ்சிருக்குங்க, கட்டி வைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது, நீ பாவ கட்டினால் அகப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ பாவம் என்பது ஒரு கட்டு. பாவம் உள்ள வந்துட்டா சோதரிக்கிறோம், நீ துதிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி அது ஒரு கட்டாக உன்னை கட்டிடும். நீதிமொழிகள் 5:22 சொல்லுது, தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 5:22 பாருங்க. அப்போ பாவம் ஒரு கயிறாக மாறி உன்னுடைய வாயை, உதடுகளை கட்டும். யோபு 14:16, யோபு 14:17 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாக இருக்கிறீர். பாருங்க, என் பாவத்தின் மேல் அல்லவோ நீர் எப்படி இருக்கிறீர். இவன் எப்படி இருக்கிறான், என் நடை எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இவன் என்ன பண்ணுறான், ஏது செய்கிறான், என் பிள்ளை என்ன பண்ணுறான்னு மனைவி உன்னை வாட்ச் பண்ணுறாங்களே இல்லையோ, உன் புருஷன் உன்னை வாட்ச் பண்ணுறாரா இல்லையோ, உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை வாட்ச் பண்ணுறாங்களோ இல்லையோ, உன்னுடைய பெற்றோருனை வாட்ச் பண்ணுறாங்களே இல்லையோ, பரலோக தேவன் என் நடைகளை எண்ணுகிறார், என் பாவத்தின் மேலே அல்லவோ அவர் கவனமாக இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் மீறுதல்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டு 17ஆம் வசனத்தில் என் மீறுதல்கள் ஒரு கட்டாகவே. இந்த பாவ கட்டுகள் ஜனங்களின் நாவை கட்டி போடுகிறது. அப்போ சர்ச்சில் வந்து அந்த பிரதர் எப்படி இருக்கிறாரு, அந்த சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, வாயே திறக்க மாட்டான், அமைதியாக இருப்பாங்க. சில நேரங்கள் பிரசங்கியாராக இருக்கிற எங்களுக்கு அந்த மாதிரி ஆளை பார்த்தாலே பிரசங்கமே வராது. தாவீது சொல்லுகிறான், என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ உதடுகள் கட்டப்படுவது எதனால்னா பாவத்தினால் கட்டப்படுகிறது. அப்போ இதை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட நாவுகள் பாவத்தினால் கட்டப்படும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாரம் எடுத்து பாட முடியாதபடி, துதிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன்னு சொன்னா போதும். அல்லேலூயா. அவைகள் திறக்க. சில நேரம் அவிசுவாசத்தின் மூலம் வாய் கட்டப்பட்டிருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சகரியா என்கிற ஒரு பிரதான ஆசாரியை பார்க்கிறோம். அங்கே சொல்றாரு, அங்கே காபிரியல் என்கிற தூதன் சொல்றாரு, என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் நீ பேசக்கூடாமல் எப்படி இருப்பாய், ஊமையாய் இருப்பாய். லூக்கா 1:22 இப்படி சொல்லுகிறது, அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் அவன் பேசக்கூடாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ விசுவாசம் இருந்தா தான் உங்க வாய் திறக்கும். உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் உங்க உதடுகள் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. நல்லா கொஞ்சம் கவனிங்க. விசுவாசத்தின் அடையாளமே பேசுவது தானே. விசுவாசத்தின் அடையாளமே என்னதுங்க, பேசுவது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், எனக்கு ஒத்தாசை அவர் அனுப்புவார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், இந்த தேவன் என்னை மரண பரியந்தமும் நடத்துவார்,
இவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றேக்கும் காப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வாய் திறந்து விசுவாசமாய் பேசுவாங்க. அப்போ பேசுவதற்கு எது தேவையா இருக்குதுங்க? விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா அவருடைய வார்த்தை ஒன்றும் இல்லை. எப்படி பிரதர் இருக்கீங்க? சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. இப்போ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவர் பின்மாற்றத்தில் இருக்கிறாரு, அவிசுவாசத்தில் இருக்கிறாரு. விசுவாசம் அவர்கிட்ட இல்லை. கர்த்தர் என் கடனை அடைப்பார் என்றோ அல்லது என் தேவையை சந்திப்பார் என்றோ எனக்கு நன்மை செய்வார் என்றோ அவருக்கு என்ன இல்லை? இப்போ விசுவாசம் இல்லை. ஆகவே வாய் என்ன செய்ய மாட்டேன்றது? திறக்கவே மாட்டேனுது. ஆனால் விசுவாசம் உள்ளவன் தான் பேசுவான். மத்தேயு 12:34 இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் என்ன செய்யுமா? பேசும். உன் இருதயம் விசுவாசத்தினால நிறைந்திருந்தா தான் கர்த்தர் எல்லாம் எனக்கு செய்வார் என்று நீ சொல்ல முடியும். அல்லேலூயா. 116வது சங்கீதம் 10வது வசனத்திலே தாவீது சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இந்த வார்த்தையை மறுபடியும் பவுல் 2 கொரிந்தியர் 4:13 சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப பேசுற உரிமை யாருக்கு வருதுங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தான் பேசுற உரிமை கிடைக்கிறது. அல்லேலூயா. ரோமர் 10:8 சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவர் நல்ல விசுவாச ஜீவியத்தில் இருந்தால் தான் பேச்சு சரளமாக வரும். நாங்கள் என்னுடைய பைபிள் காலேஜில் எங்களை எல்லாரையும் பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு வந்து பிரசங்கம் பண்ண சொன்னார். இன்னொரு பாஸ்டர் என்ன பண்ணார், எல்லோரும் ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்கப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் பைபிள் காலேஜில் வந்திருக்கீங்க, 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கிறீங்க பார்க்கணும். ஆனால் பாஸ்டர் பிரபுதாஸ் வாசி எங்களை 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், அந்த பாஸ்டர் எங்களை 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ண சொன்னார், 5 நிமிஷம், நீ 5 நிமிஷத்துல உங்கள் லட்சணம் எனக்கு தெரிஞ்சிருப்பான்ட்டார். தோத்திரம். அப்போது சிலரை ஜெபிக்க வச்சாலே அந்த ஆளுடைய என்ன லட்சணம்னு தெரிஞ்சிடும். அப்போது நல்லா கொஞ்சம் கவனிங்க, தேவனோடு நல்ல விசுவாசத்தில் இல்லைன்னா வார்த்தை சரளமாக வராது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது, எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ தேவனோடு நல்ல உறவில் இருந்தால் தான் மடை திறந்த வெள்ளம் போல ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகள் ஊற்றாய் உனக்குள்ள பொங்கி வரும். அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியங்க, சோத்திரிக்கணும். அப்போ அந்த வார்த்தை சரியாக அவருக்கு வரல. அப்புறம் சில நேரங்களில் சில இடங்களில் துதி ஆராதனை நடத்தினா ஜனங்களை இந்த சல்லி வேறு உரிக்கிற மாதிரி உரிக்க வேண்டியதாக இருக்கும். அது தோத்திரம் சொல்லாது, அல்ல வாயை தர பாடு தோத்திரம். அதுக்குள்ளே அந்த ஊழியக்காரருக்கு நெஞ்சு வலி வந்து அவர் போயிடுவார். தோத்திரம் அவ்வளோ. ஏன்னா அந்த மாதிரி ஆண்களுக்கு ஆராதனை செய்ய முடியாது, நடத்த முடியாது. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய உதடுகளை கட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது. அது தேவனை விசுவாசிக்கிறதுனால அது திறக்கப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. சில நேரம் பிசாசின் கிரியைகளினாலே உதடுகள் மூடி இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம், 34வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், ஏன் இந்த அற்புதத்தை இப்படி செய்யறாரு தெரியல. இயேசு எல்லா அற்புதத்தையும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறார், வேற ஒரு மாதிரி செய்கிறார். ஜனக்கூட்டத்தில் இருக்கும் போதே அவர் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த சோதர கொன்னை வாயுடைய செவிடனை அவர் ஜனக்கூட்டத்துக்கு கொஞ்சம் தடியாக வெளியே எடுத்துட்டு போறார். அழைத்து கொண்டு போய் இங்கே வேற மாதிரி செய்கிறார் பாருங்க. தம்முடைய விரலை அவன் காதுகளை வைக்கிறார். ஒரு விரலை காதில் வைக்கிறார், இன்னொரு விரலை உமிழ்ந்து, அந்த விரல்ல ஒரு வேளை உமிழ்ந்து அதை நாவில் இன்னொரு விரலை வைக்கிறார். சோத்திரிக்கிறோம். அப்போ வைக்கிறார், ஒரு விரலை காதில் வைக்கிறாரு, நாக்கில் வைக்கும்போது மட்டும் அவர் உமிழ்ந்து அந்த அவருடைய உமிழ்நீரோடு கூட அவனுடைய நாக்கில் வச்சு அவர் என்ன சொல்றாரு, வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். 35வது வசனம், உடனே
அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு செவ்வையாய் பேசினான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, சில நேரங்களில் பிசாசினுடைய கிரியைகள் உள்ள இருக்கும்போது வாய் திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சோத்திரிக்கும். பிசாசை பார்த்து இயேசுவின் ரத்தம்னு சொல்லுன்னா சொல்லும், நான் அதை சொல்ல மாட்டேன். இல்லை, நிறைய பேய்கள் உள்ள ஆவி இருக்கும்போது இயேசுன்ற வார்த்தையை சொல்ல மறுக்கும், இயேசுவின் ரத்தம் என்ற வார்த்தையை சொல்ல மறுக்கிறது. ஒரு 3.5 வயசு பிள்ளை, எத்தனை வயசுங்க, 3.5 வயசு பிள்ளை இயேசுவின் ரத்தம்னு சொல்லுன்னா அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லு. 3.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நேற்று தினத்தில் ஒரு 3.5 வயசு பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசின் ஆவி, அதை சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு தண்ணியை இயேசுவின் ரத்தம்னு ஜெபம் பண்ணி கொடுத்தா இது என்னமோ மாதிரி இருக்கு, இதை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்போ ஒரு 3.5 வயசு உள்ள நான் இயேசுவின் ரத்தம்னு சொல்ல மாட்டேன், இயேசுன்னு சொல்ல மாட்டேன், இயேசுவின் ரத்தம்னு நீங்க ஜெபம் பண்ணி கொடுத்ததை குடிக்கவும் மாட்டேன். அப்போ எப்படி கட்டவிழ்க்கப்பட பிசாசு எப்படி வச்சிருக்கான் பாருங்க. சில நேரங்களில் சபையில் விசுவாசிகள்ன்றவங்க கூட சில நேரம் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் உள்ள வந்துட்டோம், நம்ம வெளியே தெரியாது, அவன் உள்ள எங்கேயாவது ஓரமாக கிடப்பான். ஆனால் வாய் திறக்க வேண்டிய நேரத்தில் அந்த சிஸ்டர் என்ன செய்ய மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. ஒருவேளை பிசாசினுடைய கிரியைகள் நம்மளை வாய் திறக்காம வச்சிருது. மத்தேயு 22:12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்த அப்படின்னு எஜமான் கேட்கிறார். அதற்கு அவன் எப்படி இருந்தானா? எஜமான் கேட்கிறாரு, பதில் பேசணுமா பேசக்கூடாதா? ஏன் எதுக்குன்னு சொல்லணும். அப்போ ஊமை ஊரை கெடுக்கும், ஆமை ஆற்ற கெடுக்கும். சில ஊமையாக இருக்கும், அது எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துடும். அதுவா செஞ்சிச்சு? அந்த பிரதரா பேசவே மாட்டார, அந்த சிஸ்டரா ஓ அது பேசவே பேசாத, அதுதான் குடும்பத்தையே கலைச்சது அப்படின்வாங்க. பாப்பா பாரு, நல்ல கட்சி கவனிக்க. பேசாமல் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. பேசுகிறவனை கூட நம்பிடலாம், பேசாமல் இருக்கிறவனை நம்ப முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். தோத்திரம். இப்படிப்பட்ட கிரியைகள் நிர்மூலமாக நாம என்ன சொல்லுங்க. ஏசாயா 50 சோத்திரிக்கிறோம், வசனம் 4. இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன நாவை கொடுக்கிறார்? கல்விமானின் நாவை தந்தருளுகிறார். இந்த கிருபை தான் எல்லாருக்கும் உண்டாகணும். ஆண்டவரே, நான் எப்போ எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் என்கிற ஒரு நாவை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் சொல்லுங்க, இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளுகிறார். இந்த நாவு தான் நமக்கு தேவை. கடைசி காலத்தில் இந்த நாவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக அவர் என்ன செய்கிறாரா? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். காலை நேரம் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருந்தால், ஆண்டவரே நான் இந்த நாள் முழுவதும் என்ன பேசினேன் ஆண்டவரே, உங்களை எப்படி ஆராதிக்கணும் ஆண்டவரே, என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் ஆண்டவரே. பைபிளில் நீங்கள் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபம் பாருங்க, அவர் அந்த வார்த்தைகளையே சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தைகளை சொல்லி, சும்மா நம்முடைய ஜெபம் சும்மா அலப்பற ஜெபமாக வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணால் எந்த இடத்துல கட்ட அவிழ்க்குமோ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணால் அந்த கட்ட அங்கே அறுக்கப்படும். அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரியை குறித்து சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையினாலே, என்னங்க, நீ சொன்ன இந்த வார்த்தையினாலே நீ போ, உன் குமாரத்தை பிழைத்து கொண்டாள்னு சொல்ற. அந்த கானானிய ஸ்திரி அதுக்கு முன்னாடி என்னென்னமோ வார்த்தையை சொன்னான். ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் நாய்க்குட்டிகளுக்கு அப்பத்தை போட மாட்டேன்னு சொன்னபோது, மெய்தான் ஆண்டவரே, மேஜையில் இருக்கிற அப்பத்தை எடுக்க நாயை போல இருக்கிற எனக்கு உரிமை இல்லை, ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும்போது தவறாய் சில துணிக்கைகளை சிந்தும் போது நாய்கள் அதை தின்னுமே, அந்த துணிக்கையை எனக்கு தாரும் என்று கேட்டபோது
அதுவரைக்கும் அமைதியாயிருந்த கர்த்தர் அவள் விஷயத்தில் சொல்லுகிறார், இந்த வார்த்தையினாலே உனக்கு அற்புதம், இந்த வார்த்தையினாலே உனக்கு அதிசயம். இதுதான் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல தெரியணும். நம்ம எந்த இடத்துல எது சொன்னா ரிலீஸ் ஆகுமோ அந்த வேர்டு அது எப்போ வரும், அந்த நாவு அந்த வார்த்தை எப்போ அறியும்? நீ ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணும்பொழுது, கால் எழுந்து பிரேயர் பண்ணும்பொழுது தேவன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருகிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினால் பிடித்த துரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கிற்று, உன் பாவம் என்ன செய்தது, நிவர்த்தியானது. ஹல்லேலூயா. சொன்னான் அசுத்த உதடு உள்ள மனுஷன். அப்போ அசுத்த உதடு இருந்துச்சுன்னா அந்த வாய் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. நான் அசுத்த உதடா இருக்கிறேனே, அப்போ உதடே அசுத்தமாக இருந்தால் அவன் பேசுறதெல்லாம் எப்படி தான் இருக்கும், அசுத்தமாக இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை. அந்த அசுத்த உதடு உள்ள மனுஷனாக இருக்கிறேனேன்னு சொன்னபோது ஒரு நெருப்பு தழல் அவன் மேல் வந்தது, அவருடைய வாயை உதடுகளை என்ன செய்தது, தொட்டது. அது நிவர்த்தியான பின்பு 8ஆம் வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த வாய் கர்த்தர் தொட்டு திறந்ததுனால இப்ப ஏசாயா சொல்றாரு, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வாயை அந்த அக்கினி தொட்டதுனால, அந்த உதடுகளை தொட்டதுனால அவன் வாய் திறந்து சொல்லுகிறான், உம்முடைய ஊழியத்திற்கு என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று. இப்படி பழைய ஏற்பாட்டில் அக்கினி வந்து உதடுகளை தொட்டது போல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அவருடைய 3-4 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டது, அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து என்ன செய்தது, அமர்ந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திர வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேச தொடங்கினார்கள். ஆகவே ஜெபம் இருந்தா பேசுவோம். தேவனுடைய அக்கினி தழல் நம்ம தொட்டா நம்ம பேசுவோம். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி வரும்பொழுது அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. ஏன் பேச முடியல? சில நேரம் பாவங்களால் பேச முடியல, அவிசுவாசத்தினால பேச முடியல, பிசாசினுடைய கிரியைகள் நம்முடைய உதடுகளை கட்டி போடுகிறது. அதற்கு என்ன காரியம்? ஜெபம் உன் உதட திறக்கும். சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அக்கினி தழல், நெருப்பு தழல் தேவ சமூகத்திலிருந்து வருகிறது. உன் நாவை திறக்கும், உன் உதட திறக்கும், உன் வாயை திறக்கும். பரிசுத்தாவியில் நிறைந்து நீங்கள் நான் ஜெபிக்கும் போது நீங்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசுவீர்கள், தேவ மகத்துவங்களை பேசுவீர்கள், கர்த்தருடைய வாயாயிருந்து நீங்கள் பேசுவீர்கள். அன்னைக்கு மோசே சொன்னான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். மோசே வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான் என்று எகிப்திலே அவன் வாழும்பொழுது சொல்லப்பட்டது. அடுத்த 40 வருஷம் அவன் மீதியான் தேசத்தில் ஆடுகளோடு ஆடாக இருந்து பேசுகிற திறமையை எழுந்துட்டான் போல தோத்திரம். அவன் சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கேன், எனக்கு பேச சரியா ஃப்ளூவெண்ட்டாக வரல அப்படின்றான். அப்படின்னா கொஞ்சம் ஆண்டவருடைய தொடர்பு கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சோன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று சொல்லி ஊழியத்தை அனுப்பினார்ல. நீங்கள் சொல்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் மட்டும் ஆண்டவர் இல்லை, நம்முடைய வாயிலும் கர்த்தர் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வாய்களை திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உன் வாயாக இருப்பான், நீ அவனுக்கு எப்படி பெறுவாய்ப்பாய், தேவனாய் இருப்பாய். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீ போ,
நான் உன் வாயோடு இருந்து. அந்த வார்த்தையை உங்க பைபிளில் குறிங்க, சோத்தரிக்கிறோம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். எல்லாரும் இந்த வார்த்தை கையை விட்டு சொல்லுங்க. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். ஆண்டவர் என் வாயோடு இருந்தா என் ஜபம் வல்லமையாக இருக்கும், என் பாடல் ஆசீர்வாதமாக இருக்கும், என் ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சும்மா சாதாரணமாக யார்கிட்ட பேசினாலும் அவன் என் வார்த்தையை கேட்கிறவன் ஆஸ்வதிக்கப்படுவான். கடைசி காலத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒருவரும் எதிர் நிற்கக்கூடாத, எதிர் பேசக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். கடைசி காலத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை சபைக்கு தர விரும்புகிறார். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஒருவர் எதிர் பேசக்கூடாதபடி, எதிர் நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அப்படியானால் திறக்க வேண்டிய அதிகாரம் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் நாவு உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடுவோம். கர்த்தர் தாமே சொல்ல இந்த வார்த்தைகளின்படி உதடுகளை திறக்கிற ஒரு அதிகாரம். நம்முடைய உதடுகளும் செவ்வையாய் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உதடுகளாக, வாயாக நம்முடைய வாய் காணப்படும்படியாக சோத்தரிக்கிறோம். பாவத்தினால், அவிசுவாசத்தினால், பிசாசின் கிரியைகளினால் நம்முடைய வாய் ஒருவேளை கட்டப்பட்டிருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய் இந்த பிரசங்கத்தை யார் கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், பாவத்தினாலும், அவிசுவாசத்தினாலும், பிசாசின் கிரியினாலும் ஒருவேளை வாய் கட்டப்பட்டிருக்குமே ஆனால், உதடுகள் கட்டப்பட்டிருக்குமானால், இயேசுவின் நாமத்தில் I releasing in the name of Jesus. Hallelujah. கட்டுகளை அவிழ்ப்பீராக. உதடுகளினுடைய கட்டுகளை அவிழ்ப்பீராக. வாயின் கட்டுகளை அவிழ்ப்பீராக. சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி கல்விமானி நாவை தருவீராக. ஆண்டவரே சோத்திரம். ஏசாயாவின் நாவை, உதடுகளை ஒரு அக்கினி துறடுகள் வந்து தொட்டது போல எங்கள் நாவு, எங்கள் வாய் அக்கினியினால் தொடப்படுவதாக. ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து காணப்பட்டு அமர்ந்த பொழுது வெவ்வேறு பாஷைகளை பேசினது போல நம்முடைய காரியம் இருக்கும்படி நம்மை தாழ்த்தி எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.